வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி, சைட் டிஷ் எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியாக செய்கிற காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்லா முறுமுறுன்னு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் இது லஞ்சுக்கு செஞ்சும் கொடுக்கலாங்க. வாங்க இப்போது சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 5-6 ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. இல்லை 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 ஸ்பூன் ப்ளெயின் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இது போல் பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு இல்லை கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேங்க. அதை இதில் போட்டு நல்லா இது போல் பிசைஞ்சிக்கலாம். எல்லா இடமும் இந்த பேஸ்ட்டு பரவுற மாதிரி நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது நல்லா ஒரு 10-12 அளவு பூக்கள் எடுத்துட்டு தனித்தனியாக அப்படியே போட்டுடலாங்க. இதனால் ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு ரொம்ப ருசியாகவும் அருமையாகவும் இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் இது கேட்டால் இது போல் ஈவினிங் நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாங்க. நல்லா சூடாக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. 2 பக்கமாக நல்லா செவந்ததும் நம்ம எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். லஞ்சுக்கும் இது நம்ம சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. கருவேப்பிலை இது போல் எண்ணெயில் பொரிய விட்டுட்டு இது மேலே அப்படி தூவிடலாம். சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.